பெரியார் என அனைவராலும் அழைக்கப்படும் ஈவே ராமசாமி அவர்கள் எழுச்சியூட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் ஜாதி வேற்றுமைகளை அகற்றுவதற்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர். தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்றும் இந்தியாவின் பகுத்தறிவு சிற்பி என்றும் போற்றப்பட்ட ஈவே ராமசாமி அவர்களின் வாழ்க்கை என்பது தமிழர்களின், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்களின் எழுச்சி வரலாறு என்றே கூறலாம். செப்டம்பர் 17, 1879 பிறந்த பெரியார் அவர்களின் குடும்பம் வசதியான வணிக பின்னணியை கொண்டதாக இருந்தது. தனது படிப்பை 5ஆம் வகுப்பு வரை முடித்துக் கொண்ட ஈவேரா அதன்பின் கல்வி பயில விரும்ப இயலாததால் தன்னுடைய 12வது வயதில் தந்தையின் வணிகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட பெரியார் 1919 தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். பின்னர் 1925 பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் முக்கிய கொள்கையே மூட பழக்க வழக்கங்களை சமுதாயத்தில் மக்களிடம் இருந்து அகற்றுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. தீண்டாமை, மூட நம்பிக்கை, வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பன்யம், பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து குரல் கொடுத்தார். பெரியார் அவர்கள் நீதி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நீதி கட்சி என்ற பெயரை 1944 திராவிட கழகம் என பெயர் மாற்றினார். தென்னிந்தியாவில் பழம்பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்ற காரணத்தால் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்களால் திராவிடர் வாழ்வு சுரண்டப்படுவதையும் பெரியார் எதிர்த்தார். கைம்பெண், மறுமணம் போன்ற புரட்சி திருமணங்களை நடத்தி காட்டியது மட்டுமல்லாமல் கலப்பு திருமண முறையையும் இவ்வியக்கம் ஆதரித்தது. கோயில்களில் சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் குழந்தைகள் திருமணத்தையும் தடை செய்தது. அரசு நிர்வாக பணி மற்றும் கல்வி ஆகியவற்றில் இட ஒதுக்கீடு முறையை கடைபிடிக்க இவ்வியக்கம் வலியுறுத்தியது. பின்னர் தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பரப்புவதற்கு குடியரசு நாளிதழை 1925 தொடங்கினார். சுயமரியாதை இயக்கம் வெகு வேகமாக வளர்ந்தது மட்டுமல்லாமல் மக்களின் ஆதரவையும் பெற்றது. தனது இறுதி காலம் வரை உடல் நலத்தையும் பாராது திராவிடர்களுக்காக உழைத்த தந்தை பெரியார் டிசம்பர் 24, 1973 தனது கடும் உழைப்பை கைவிட்டுவிட்டு மாலா துயரில் நம்மை ஆழ்த்திவிட்டு மீளா நெடும் பயணத்தை மேற்கொண்டார். ஆம், தந்தை பெரியார் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று.